அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் முஃமினூனில் கது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் என்று சொல்கிறான். மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மோமீன்கள் எப்படிப்பட்டவர்கள்னால் தன்னுடைய தொழுகையிலே உள்ளச்சம் உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதனுடைய தொழுகையிலே உள்ளச்சம் என்று வந்துவிட்டால் அவனுக்கு துன்யாவுடைய நினைப்பே அந்த தொழுகையிலே வராது. அல்லாஹுடைய நினைப்பு மட்டும்தான் இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், தொழுகையில் நாம் தக்பீர் கட்டிட்டு சலாம் கொடுக்குற வரைக்கும் அல்லாஹுடைய நினைப்பில் இருந்தால் நம்மளை சுற்றி மட்டுமல்ல நமக்கு என்ன நடக்கும் என்பது கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையிலே இருக்கும் பொழுது தான் வாளால் குத்தப்பட்டார்கள். அவர்களுடைய வயிற்றிலே குற்றப்பட்டு குடல் கூட வெளியே வந்தது. ஆனால் அந்த நிலைமை கூட அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் கடைசி வரைக்கும் அப்படியே தொழுதார்கள். சலாம் கொடுத்து முடிந்ததுக்கு பின்னால் தான் அப்படியே சரிந்து விழுந்தார்கள். அவர்களுக்கு குத்தப்பட்டதை அப்பொழுதுதான் அவர்களுக்கே தெரிந்தது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய உள்ளச்சத்திலே தன்னுடைய தொழுகையை கழித்தார்கள். இப்படித்தான் ஒரு மூமினுடைய தொழுகை இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? தக்பீர் கட்ட ஆரம்பிச்சிட்டாவே துன்யாவுடைய எங்கேயோ இருக்கிற நினைப்பெல்லாம் நமக்கு வந்து விடுகிறது. காரணம், நம்ம ஷைத்தானை நப்சை மடக்காமல் விட்டது தான். அந்த இரண்டு பேரையும் அடக்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகையும் உள்ளச்சமுடைய தொழுகையாக வரும். அதிலே அல்லாஹுக்கு நம்ம மிக நெருக்கமாக கூடிய ஒரு பகுதி தான் அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய சஜிதா. அந்த சஜிதா செய்வது என்பது பெரும்பாலும் நிறைய பேருக்கு கிடைக்காது. ஷைத்தானுடைய போக்கிலே போகக்கூடியவர்களுக்கெல்லாம், ஷைத்தானுடைய வழிகாட்டலில் போனவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்காது. எனவே அந்த மிகப்பெரும் பாக்கியத்தை நாம் எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். உதாரணமாக சொல்லப்போனால், குணங்குடி மஸ்தான் அப்பா சாஹிப் அப்பா அவர்கள் ஒரு கவிதை படித்தார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், முட்டையும் பொறுத்து முழு கோழியும் அவித்து தட்டிலே வைத்து தருவேன் கண்ணே ரஹ்மான் என்ற ஒரு கவிதை படித்தார்கள். இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழிகேடர், அதாவது முஸ்லீம்களை கூட காபிர்கள் முஷ்ரிக்குகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகேடன் இந்த கவிதையை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த முட்டையும் பொறுத்து முழு கோழியும் அவித்து என்ற கவிதையை பார்த்துவிட்டு, பார்த்தீங்களா குணங்குடி மஸ்தான் அப்பா சாஹிப் அவங்க வலியுள்ளான்னு சொல்லி நீங்கள்லாம் புகழ்றீங்க பாடுறீங்க, ஆனால் அவங்க ஷிர்க்கு செஞ்சிட்டாங்க, அல்லாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, முட்டை பொறித்து பெரிய முட்டை கோழி முட்டை பொறித்து தட்டில் வச்சு அல்லாவுக்கு கொடுக்குறாங்களாம், அல்லாவுக்கு சாப்பாடு தேவையா அப்படின்னு சொல்லி மக்களை மூளைச்சலவை செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன சொன்னால், முட்டையும் பொறுத்துன்னு சொன்னால் தன்னுடைய கால் முட்டி, முழங்கால் முட்டி இருக்கிற முட்டுக்கால் அந்த இரண்டையும் முட்டையும் பொறுத்து முழு கோழியும் அவித்துண்டால் தன்னுடைய முழு உடம்பையும் முழு கோழியாக சொல்கிறார்கள். பிறகு தட்டிலே வைத்து, தட்டுன்னு சொன்னால் தரை, நம்ம தரையில் சஜிதா செய்வோம்ல, தரையில் சஜிதா செய்யும் பொழுது நம்முடைய கால் முட்டுக்கால் இரண்டும் தரையில் பட்டு நம்முடைய உடம்பு அப்படியே வளைந்துடும், ஒரு கோழி மாய் அப்படியே ஆகிடும். தருவேன் கண்ணே ரஹ்மான் என்றால் அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த சஜிதாவை நான் உனக்கு தருவேன் என்று அர்த்தம். அப்போ இதை புரிஞ்சுக்கலாம். என்ன செஞ்சிட்டான், அப்படியே அல்லாவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறதா சொல்லி நம்ம சிறுக்கு செய்கிறோம்னு சொல்லிட்டான். அப்படின்னா சஜிதாவே ஒரு சிறுக்கா? எந்த நிலைமைக்கு மக்களை கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? எனவே ஒரு விஷயத்தை நம்ம ஒலியாக்கள் சொன்னார்கள் சொன்னால் அதை பற்றிய தெளிவு உள்ள உலமாக்கள் போய் கேட்கணும், கேட்டு தெரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் நம்முடைய தொழுகையும் அந்த குணங்குடி மஸ்தான் அப்பா சாஹிப் ரஹிமத்துல்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம அல்லாஹுக்காண்டி தான் தொழணும். மக்கள் நம்மளை பார்க்கணும், நம்மளை பாராட்டணும், தொழுகையாளின்னு சொல்லணும் என்றதுக்காண்டி நம்ம தொழுதோம்னு சொன்னால் அந்த தொழுகை நம்முடைய மூஞ்சிலே கியாமத் நாளில் மறுமை நாளில் நம்முடைய அமல்கள் நம்முடைய மூஞ்சிலே தூக்கி அடிக்கப்படும். எனவே எந்த அமல்கள் செய்தாலும் இஹ்லாஸோடு நல்ல அல்லாஹுக்கு பயபக்தியோடு செஞ்சால் தான் அது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். அது சிறிய அமலாக இருந்தாலும் சரி. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான சாலியான அமல்களையும் அவனுக்காகவே ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.